ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்குறது மாங்காய்ச்சி. இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிது. அதை வந்து அறுவடை பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மண்ணு போக அதை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மாங்காய் இஞ்சி தொக்கு ஊறுகாய். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாங்காய் இஞ்சி பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இதில் இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இந்த தொக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுருளை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்து வதக்கி எடுத்தால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து நல்லெண்ணெய் இழுத்துட்டே இருந்தது ஊறுகாய். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதையும் ஜூஸை இதோட சேர்த்து பிழிஞ்சு நல்லா சுருளை வதக்கி எடுத்து எண்ணெயை ஆட் பண்ணினா சுவையான மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி.